இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகளை உற்பத்திகளுடன் ஒப்பிடுக அப்படிங்கிறாங்க. தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தி, வெள்ளி இலை புரட்சி பருத்தி உற்பத்தி, சாம்பல் புரட்சி உரங்கள், நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தி, வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி உற்பத்தி, சாம்பல் புரட்சினா உரங்கள், நீல புரட்சினா மீன்கள் உற்பத்தி. கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ கிழக்கு நோக்கி பாயாத ஆறுகள் அப்படின்னா வந்துன்னா நர்மதை, தபதி இதுதான் வந்து கிழக்கு நோக்கி பாயாத ஆறுகள். ஸோ கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி இதெல்லாம் வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடா கடலில் தான் வந்து கலக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னா நர்மதா மட்டும்தான் வந்து கிழக்கு நோக்கி வந்து பாயவில்லை. இதில் கோதாவரி வந்து என்ன, தீபகற்ப இந்தியாவில் வந்து மிக நீளமான ஆறு எது அப்படின்னா வந்து கோதாவரி தான் வந்து சொல்லுவாங்க. அதை விருத்த கங்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதே தீபகற்ப இந்தியாவில் வந்து 2வது நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணா நதி தான் வரும். நம்ம கேள்வி வந்து என்ன, எந்த ஆறு வந்து கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படிங்கிறாங்க. நர்மதை மட்டும்தான் கிழக்கு நோக்கி பாயாது, அது வந்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் வந்து கலக்கும். அடுத்து இதில் எது தவறாக பொருத்தி உள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மகாநதி ஆறுகள் ப்ளஸ் வந்து துணை ஆறுகள் வந்து கொடுத்துருக்காங்க. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இதெல்லாமே கரெக்டாக வந்து பொருந்திருக்கு. மகாநதி அதோட வந்து துணை ஆறுகள் வந்து என்ன, டெலன், சந்தூர், சீநாத், சித்ரட்லா, கெங்குட்டி, நன் இதெல்லாமே வந்து மகாநதிக்கான வந்து துணை ஆறுகள். டெலன், சந்தூர், சித்ரட்லா, சீநாத், கெங்குட்டி, நன் வரும். இதே வந்து என்ன, கோதாவரி அப்படின்னா வந்து என்ன, பூர்ணா, பெண் கங்கா, பிரணித்தா, இந்திராவதி, தால், சாலமி இதெல்லாம் வந்து கோதாவரிக்கான வந்து என்ன துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணாவுக்கு வந்து எது சொல்லுவாங்க அப்படின்னா கிருஷ்ணாக்கான துணையாறுகள் பாருங்க, பீமா, கொய்னா, முசி, துங்கபத்ரா, பெடவாரு இதெல்லாமே வந்து கிருஷ்ணாவுக்கான வந்து துணையாறுகள். கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாரு. ஸோ வந்து இது எல்லாமே கரெக்டாக புரிஞ்சிருக்கு. மகாநதிக்கான துணையாறு டெலன், சந்தூர், கோதாவரிக்கு பூர்ணா, பெண் கங்கா, கிருஷ்ணாவுக்கு வந்து பீமா, கொய்னா. ஸோ காவிரிக்கு வந்து என்னென்னா துணையாறுகள் வந்து தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம துங்கபத்ரா வந்து எதுக்கு பார்த்தோம், கிருஷ்ணாவுக்கான துணையாறுகள் தான் வந்து துங்கபத்ரா. நமக்கு வந்து காவிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து தவறு. காவிரிக்கு என்னென்ன துணையாறுகள் வரும், பவானி, கபினி, அர்காவதி, நொய்யல், அமராவதி, ஹேமாவதி, கரங்கி இது எல்லாமே வந்து காவிரிக்கான வந்து துணையாறுகள். ரொம்ப நம்ம அதிகமாக பார்த்தது கபினி, பவானி, நொய்யல், அமராவதி இது எல்லாமே காவிரிக்கு. துங்கபத்ரா வந்து எதுக்கு வரும்னா கிருஷ்ணாவுக்கு தான் வரும், அந்த நதிக்கு தான் துணையாறு. ஸோ அவங்க நம்ம கேட்டுறது வந்து தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படிங்கிற டி ஆப்ஷன் தான். ஸோ கரெக்டாக இருக்கிற ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. மகாநதிக்கான துணையாறு டெலன், சந்தூர், கோதாவரிக்கு பூர்ணா, பெண் கங்கா, கிருஷ்ணாவதிக்கு பீமா, கொய்னா, துங்கபத்ரா இதெல்லாம் கிருஷ்ணாவுக்கு. காவிரிக்கு வந்து என்ன, அமராவதி, நொய்யல், பவானி, கபினி இது மாதிரி வரும். ஸோ டி ஆப்ஷன் மட்டும் தான் தவறாக பொருந்திருக்கு. அடுத்து பாருங்க, உலகில் டேஸ் இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது. மொத்தம் எத்தனை மையங்கள் அப்படின்னா 34 மையங்கள் தான் வந்து உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது உலக அளவில். இதே இந்திய அளவில் அப்படின்னா மொத்தம் வந்து 4 இடங்கள் வந்து வரும். ஸோ உலக அளவில் வந்து 34 இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது. இந்திய அளவில் வந்து 4 மையங்கள் வந்து உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது. அடுத்து பாருங்க, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ கரெக்டு. ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டுனா 1881. அதுவும் கரெக்டு தான். ஸோ ஏயும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. ஆர் என்பது ஏக்கான சரியான பதில். ஸோ முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1872, முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 1881. லாஸ்ட்டாக நடந்தது வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கும். அது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதையும் வந்து ஒரு இடம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த ஆண்டு வந்து எதுனா 2011. அடுத்து பாருங்க, கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான். கவிராஜா என்ற புகழை பெற்றவர் சமுத்திரகுப்தர்.
திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து மருது சகோதரர்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1801 தான் வந்து ஜூன் மந்த்து தான் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து மருது சகோதரர்கள். அடுத்து பாருங்க, பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. இரண்டுமே சரி. பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. இரண்டுமே சரி. இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவின் கீழ் அரசு உதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா வந்து 28வது ஆர்டிக்கிள் தான் வந்து சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வந்து வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா வந்து விதி வந்து என்ன 28வது தான். நமக்கு வந்து ஆர்டிக்கிள் வந்தோன்னா உரிமைகள் அப்படின்னாவே வந்து நமக்கு 12 to 35 வரையும் வரதான் ஆர்டிக்கிள் தான் வந்து உரிமை சம்மந்தமாக வந்து வரும். பகுதி வந்து 3ல் தான் உரிமைகள் வந்து வரும். அதில் வந்தோன்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை இதெல்லாம் வந்து வரும். அதில் வந்து சமய உரிமை அப்படிங்கிறது வந்து பகுதி அந்த உரிமையில் வந்து 4வதாக வந்து சமய சார்பு உரிமை வந்து வரும். அதில் 25, 26, 27, 28 25 to 28 வரை இருக்கிறது வந்து சமயம் சம்பந்தமான உரிமைகள் வரும். பிரிவு 25 அப்படின்னா வந்து எந்த ஒரு சமயத்தையும் வந்து ஏற்கவோ பின்பற்றவோ பரப்பவோ உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி வரும். அதில் வந்து 26 வந்து நிர்வகிப்பு சொந்தமாக வரும். 27 வந்து வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் வரும். பிரிவு 28 வந்து வழிபாடு அறிவுரை நிகழ்வுகளில் வந்து கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை, அதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. பிரிவு 28 வந்து என்னென்னா வழிபாடு அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை உண்டு. இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவின் கீழ் அரசு நிதி உதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. அது எந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 28வது ஆர்டிக்கல். அடுத்த ஆர்டிக்கிள் சம்மந்தமான ஒரு பொறுத்துக்க பிரிவு வந்து 15 வந்து எதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. பாலின பாகுபாடு தடை. சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்வது தான் வந்து பிரிவு 15 அப்படிங்க. பிரிவு 16 வந்து என்னென்னா பொது வேலை வாய்ப்பில் வந்து சமமான வாய்ப்பு அளித்தல் தான் வந்து பிரிவு 16. பிரிவு 26 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கும் உரிமை. நமக்கு பார்த்துருக்கோம் 25 to 28 வரை உள்ளதே சமய சார்பு உரிமை தான் வரும். அதில் 26 வந்து சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கும் சுதந்திரம். 29 சப்டிவிஷன் 2ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களிலிருந்து பாகுபாடு காட்ட வந்து தடை அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு இப்போ கொடுத்த ஆர்டிக்கிளில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. 29ல் வந்து 2 வந்து என்ன கல்வி கலாச்சார உரிமை வரும். சிறுபான்மையினரோட எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு தான் பிரிவு 29. இதே பிரிவு 30 வந்து என்ன வரும்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை வந்து நிர்வகிக்கும் உரிமை வரும். ஸோ இந்த 4 ஆர்டிக்கிளுமே ஈஸி தான் பார்த்துங்க. பிரிவு 15 அப்படின்னா சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவது வந்து தடை செய்யுது அப்படிங்கிறாங்க. பிரிவு 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் வந்து சமமான வாய்ப்பு அளித்தல். பிரிவு 26 வந்து சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. பிரிவு 29ல் 2 என்ன சொல்கிறாங்கன்னா அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் வந்து பாகுபாடு காட்ட வந்து தடை. ஸோ கரெக்டாகவே வந்து பொருந்திருக்கு எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.